அண்மை செய்தி 5 நாட்கள் விண்வெளி சுற்றுலா முடிந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். வரலாற்றில் முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அல்லாதவர்கள் விண்ணுக்கு சென்று விண்ணடை மேற்கொண்டனர். போலாரிஸ் டான் என்ற விண்கலத்தில் சென்ற 4 பேர் சுற்றுலாவை முடித்துக் கொண்டு அமெரிக்காவை வந்தடைந்துள்ளனர். விமானப்படை முன்னாள் அதிகாரி ஸ்காட், ஸ்பேஸ் எக்ஸ் பொறியாளர் அனா மேனன் உள்ளிட்டோர் சென்றனர். வரலாற்றில் முதன்முறையாக வணிக ரீதியான விண்ணடைக்கு அழைத்துச் சென்று வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். 5 நாட்கள் விண்வெளி சுற்றுலாவை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நேரலையில் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், வரலாற்றிலேயே முதல் முறையா விண்வெளிக்கு சுற்றுலா போயிருக்காங்க, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, நீங்கள் அதிகபட்சமாக பக்கத்து மாநிலத்துக்கு போயிருப்பீங்க, இல்லை பக்கத்து நாட்டுக்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் விண்வெளிக்கு நம்ம செல்ல முடியுமா, விண்வெளிக்கு சுற்றுலாவாக செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் கடந்த 20 வருடங்களாக எழுப்பப்பட்ட நிலையில் அந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கிறது. மனித குல வரலாற்றில் இன்றைய நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். விண்வெளி சுற்றுலாவிற்கு சென்ற முதல் குழு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறது. இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக செப்டம்பர் 10ஆம் தேதி போலரின் டவுன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஐசக் மேன், அன்னா மேனன், ஸ்காட் போட்ரிட், சாரா கில்லிஸ், இந்த 4 பேர், 2 ஆண்கள் 2 பெண்கள். இதுல ஐசக் மேன் என குறிப்பிடப்பட்ட அந்த 41 வயது மதிக்கத்தக்கவர் ஒரு அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய தொழிலதிபர், விண்வெளி ஆர்வலரும் கூட. இதற்கு முன்னால் ஒரு தடவை ஸ்பேஸுக்கு போயிருக்கிறார். எனவே அவருக்கு ரொம்ப நாளாவே விண்வெளியில சுற்றுலாவிற்கு செல்ல வேண்டும் என ஒரு விருப்பம். இந்நிலையில் தான் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு அந்த திட்டத்துக்கு முதலீடும் செஞ்சாரு. அந்த முதலீட்டின் பயனாக செப்டம்பர் 10ஆம் தேதி ஃபால்கான் 9 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக புளோரிடா மாகாணத்திலிருந்து விண்வெளிக்கு சென்றது. கடந்த 5 நாட்களாக இந்த 4 விண்வெளி வீரர்களும் மேல விண்வெளியில தான் இருந்தார்கள். குறிப்பாக பூமியிலிருந்து 700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது ஐசக் மேன் மற்றும் சாரா கில்லிஸ் இவங்க 2 பேரும் ஸ்பேஸ் வாக் நடத்தினாங்க. ஸ்பேஸ் வாக் என்பது நேர்களோட ஒரு புரிதலுக்காக சொல்றேன், பூமியில இருக்கிற மாதிரி விண்வெளியில ஈர்ப்பு விசையோ ஆக்சிஜனோ காற்றோ இருக்காது. எனவே அந்த மாதிரி ஒரு கடினமான சூழல்ல விண்வெளியில பறப்பது மிதப்பது என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி. இதற்கு முன்பு விண்வெளி வீரர்கள் தான் முயற்சி மேற்கொண்ட நிலையில முதல் முறையாக ஒரு விண்வெளி வீரர்கள் இல்லாதவர்கள், தொழில் முறையாக இல்லாதவர்கள், ஒரு சுற்றுலாவிற்காக சென்றவர்கள் விண்வெளியில மிதந்தார்கள். அப்போ செப்டம்பர் 12ஆம் தேதி ஐசக் மேன் குறிப்பிட்டிருந்தார், ஒரு அழகிய பந்து போன்ற வடிவத்தை தான் நான் பூமியை பார்த்தேன் என குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ஸ்பேஸ் வாக்கை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலையும் வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக விண்வெளியில 40 சோதனைகளை இந்த 4 வீரர்களும் இந்த 4 சுற்றுலா பயணிகளும் மேற்கொண்டனர். இந்த 40 சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பிறகு இன்று சரியாக இந்திய நேரப்படி பிற்பகல் 12:30 மணிக்கு புளோரிடா மாகாணத்தில் பேராசூட் மூலமாக கீழே இறங்கி வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கிறாங்க. எனவே முதல் முறையாக விண்வெளி சுற்றுலாவிற்கு சென்ற குழு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஹலோ சார், சோவியத் யூனியன்ல இருந்து தொடங்கி அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா என பல்வேறு நாடுகளில் விண்வெளியில செல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வராங்க. முதல் முறையாக தொழில் முறையாக இல்லாமல் ஒரு விண்வெளி சுற்றுலா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது. இதை ஒரு விஞ்ஞானியா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா விண்வெளி நிறுவனங்கள், அரசாங்கம் சார்ந்த விண்வெளி நிறுவனங்கள் மூலமாகத்தான் விண்வெளிக்கு செல்லக்கூடிய விண்வெளி வீரர்கள் தயார்படுத்தப்பட்டார்கள். ஒரு விண்வெளி பயணம் என்பது 2 வகையா இருக்கும். அதாவது விண்வெளிக்கு ஒரு போய்விட்டு நேரடியாக திரும்பி விட்டு அதனுடைய அந்த தன்மையை உணர்வது, மைக்ரோ கிராவிட்டி, வெயிட்லெஸ்னஸ், இந்த மாதிரி தன்மைகளை உணர்வது. அதற்கு அடுத்த கட்டமாக என்னன்னா ஒரு நீண்ட தூரம், அதாவது இந்த போலாரிஸ் டான் மிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த எலான் மஸ்குடைய
ஃபால்கான் 9 ராக்கெட் வந்து பவர்ஃபுல்லான ராக்கெட். கிட்டத்தட்ட 90 லான்ச்சஸை சக்சஸ்ஃபுல்லா அவங்க போன வருஷத்துல பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் அப்போச்சி என்று சொல்லக்கூடிய மிக அதிக தூரத்திற்கு சென்ற ஒரு விண்கலம் இதுதான். ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்பவருடைய அந்த விண்வெளி நிலையம், சர்வதேச விண்வெளி நிலையம்லாம் 300-400 கிலோமீட்டர் உயரங்கள்ல தான் இருக்கும். இது 1400 கிலோமீட்டர் உயரத்திற்கு முதல் முறையாக சென்று மீண்டும் அதை டியூப் ட்விஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு வந்து அந்த இடத்திலே ஒரு விண்வெளி நடைப்பயணம், ஸ்பேஸ் வாக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது ஸ்பேஸ் வாக் என்பது எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள். விண்கலத்திலிருந்து வெளியே செல்லக்கூடியது. ஒரு விண்வெளியில் நம்மளுடைய உடல் வெளிப்படும் போது பலவிதமான சோதனைகள் ஏற்படும். மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடியது, எலும்புகள் தேய்மானம், பாடி ஃப்ளூட் ஷிஃப்டிங் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விண்வெளி வீரர் இந்த பயணத்திற்கு தயாராக வேண்டும் என்றால் இது தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகள் லாங் டேர்ம் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய பயணத்தை சோதனை பயிற்சிகள் செய்வோம். இந்த பயிற்சிகள் செய்வதற்கு சாதாரண ஸ்பேஸ் ஷூட் யூஸ் ஆகாது. இதுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேஸ் ஷூட், பிளெக்சிபிலிட்டி அதிகமாக உள்ள ஒரு ஸ்பேஸ் ஷூட்ல தான் இந்த பயணத்தை நடத்த வேண்டும். அது ஒரு மிக கடுமையான ஒரு சோதனை. வெயிட்லெஸ்னஸ், மைக்ரோ கிராவிட்டி, இந்த ஸ்பேஸ் வாக் என்பது ஒரு 2 அடி நடப்பது கூட பயங்கரமான ஒரு உடல் அமைப்பு, உடலுடைய மாற்றங்கள், உடலில் இருக்கக்கூடிய அந்த திரவங்கள், ரத்தம் போன்றவைகள்லாம் கீழிருந்து மேல் நோக்கி சென்று விடும். கிட்டத்தட்ட தலைப்பகுதி 2 பங்கு அதிகமாக காணப்படும். இந்த மாதிரி அவங்க திரும்ப ரெக்கவர் பண்ணணும். இந்த பர்டிகுலர் இந்த விஷயங்கள்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒரு ஏர்லாக்கிங் சிஸ்டம் என்றது கிடையாது. நார்மலா ஸ்பேஸ் வாக்கு போறக்கூடிய விண்வெளி வீரர்கள் மட்டும்தான் அந்த இதை அனுபவிப்பாங்க. ஆனா இந்த முறை இவங்க இந்த விண்கலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹேட்ச் பிளேட் திறந்தவுடன் மொத்த குரூ மெம்பர்ஸுமே அந்த வேக்கம் கண்டிஷன்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய சவால். அது வந்து இந்த விண்கலத்தில் செய்திருக்கிறார்கள். அது ஐசக் மேனும் அந்த கில்ஸ் அந்த 2 பேரும் விண்வெளியில் இருந்தாலும் மற்ற 2 உள்ளே இருந்தவர்கள் கூட இந்த மைக்ரோ கிராவிட்டியுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே உணரப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக, அதாவது என்ன, தனியார் மூலமாக எடுக்கப்பட்ட மிக முதல் முயற்சி. இது என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நாளைக்கு இதை பூமியுடைய அட்மாஸ்பியரை தாண்டி சந்திராயன் நாம நிலவுக்கு செல்லக்கூடிய மற்ற வேற்று கிரகங்களுக்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது விண்வெளி நடை என்பது தேவைப்படும் போது யார் வேண்டுமானாலும் இதை போகலாம். அரசு சார்ந்த நிறுவனங்கள் இல்லாமல் தனியாரும் இதில் செல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய, அது வந்து விண்வெளி சுற்றுப்பயணம், ஸ்பேஸ் டூரிசம் என்கிறது பல முறை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ப்ளூ ஆரிஜின் போன்ற சபார்பிட்டல் மிஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. ஆனா எலான் மஸ்க் வந்து இந்த ஃபால்கான் டான் மிஷன், அந்த பொலாரிஸ் டான் மிஷன் பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னா ஒரு முதல் முயற்சி. இதுவரைக்கும் 1966 1300 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஒரு கேப்சூல் போயிருக்கு விண்கலம். ஆனா இந்த முறை வந்து அதையும் தாண்டி 1400 கிலோமீட்டர் உயரத்திற்கு அவர்கள் சென்று மீண்டும் அதை டீபூஸ்டிங் என்று சொல்வார்கள். அதிக உயரத்திலிருந்து குறைந்த உயரத்திற்கு கொண்டு வந்து அங்க ஒரு ஆர்பிட்டிங் இதெல்லாம் நடந்து அங்க சில சோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார்கள். இதற்கு வந்து இந்த எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய பாராட்டுகள். இது வருங்காலத்திலே விண்வெளி பயணம் செல்ல ஆர்வமா உள்ளவர்கள், ஒரு விண்வெளி நிறுவனத்தில் சேராத தனிநபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய முயற்சிக்கு இது மாதிரியான இது வழிகாட்டும். குறைந்த செலவில் அவர் போய் வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது.